ஹாய், இனிய பார்வையாளர்களுக்கு காமினியின் இனிமையான வணக்கங்கள். இது கதைப்போமா வித் காமினி மனதின் பிரதிபலிப்பு. என்னுடைய கேள்வியை கேட்குற எல்லா லிசனர்ஸ்க்கும், என்னுடைய கேள்வியை பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும், டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் விஷ் யூ வெரி ஹாப்பி மார்னிங். நான் ரொம்ப நலமாக இருக்கேன், நீங்களும் ரொம்ப நலமாகவும் பலமாகவும் இருக்கீங்க அப்படின்றத நம்புகிறேன். அன்பே இருவரும் பொடி நடையாக அமெரிக்காவில் வலம் வருவோம். என்னங்க திடீர்னு பாட்டு பாடுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஹவு டு கெட் அ ஃபாரின் ஜாப், அயல் நாட்டில் வேலை வாங்குவது எப்படி, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நிறைய பேருக்கு ஃபாரினில் போய் படிக்கணும், ஃபாரினில் வேலை செய்யணும், ஃபாரினில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆண்டர்ப்ரனராக மாறணும், ஃபாரின்லேயே மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகணும். இந்த மாதிரி நிறைய ஆசைகள் எண்ணங்கள் இருக்குது. தவறு இல்லையே, இது நம்மளுடைய கனவாக இருந்துச்சுன்னா என்ன தப்பு? நம்மளுடைய அப்துல் கலாம் சாரே ட்ரீம் பிக் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரதியார் அவர்கள் கூட பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி லட்சமாக ஃபாரினில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு கிடையாது. பட் அதனால் ரொம்ப ஆர்வம் வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரஸ்ட் இல்லாத ஒரு ப்ரைவேட் கன்சல்டிங் ஏஜென்சி கிட்ட போயிட்டு லட்சமாக காசு கொடுத்து நம்ம செலவு பண்ணி அது நமக்கு சக்ஸஸாக முடிஞ்சால் பரவாயில்லையே. நிறைய பேர் நம்மளை ஏமாத்துற மாதிரி தானே இருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய ரியல் லைஃப்லையுமே என்னுடைய ஃப்ரெண்டு ஃபாரின் ஜாப்க்கு ட்ரை பண்ணி 3 lakhs கொடுத்து ஏமாந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது என்னதான் நம்ம மணி போனால் கூட நம்மளுடைய அது கனவு அப்படின்றப்ப அது டிப்ரெஷனில் உள்ள தள்ளிடும். ஸோ அவங்க அதுலேருந்து வெளியே வரதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா யோகா ட்ரை பண்ணுங்கள். சரி, நம்ம அந்த டிப்ரெஷனுக்குள்ளெல்லாம் போக வேண்டாமே. இதுக்கு தான் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியாக கவர்மெண்ட்டே ஏஜென்சி நடத்துது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கா? நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் என்னோட கேள்வி இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் லிமிடெட் இது ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். இவங்க அயல்நாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நிறுவனம் இன்ஸ்டியூட் ஆஃப் பிரைவேட் கன்சல்டிங் ஏஜென்சிக்கு பதிலாக கவர்மெண்ட்டே ரன் பண்றாங்க. ஸோ இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிற ஸ்பெசிஃபிக்காக சவுதி அரேபியா, அங்கே நர்ஸ்க்கு வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்க ரெக்ரூட்டிங் ஏஜென்சி இந்த ஓஎம்சி, அந்த ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் லிமிடெட், அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் லெட்டர் அனுப்புவாங்க. இந்த மாதிரி சவுதி அரேபியாவில் இந்த போஸ்டிங்க்கு வேகன்சி இருக்கு, இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு டிமாண்ட் லெட்டர் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட் அண்ட் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு சர்க்குலர் அனுப்புவாங்க, நியூஸ் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் அஃபிஷியல் போர்ட்ஸ் அங்கங்கே பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்மளுடைய ஆர்வலர்கள் இந்த மாதிரி ஃபாரின் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் போயிட்டு www.omcmanpower.tn.gov.in லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் காமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய ஜாப், உங்களுடைய நீட் என்னவோ அதை போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஃபீஸ் இல்லாமல் இருக்குமா? ஸோ அந்தந்த குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 10th படிச்சிருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஏதோ 750 சொல்கிறாங்க. ஒரு யூஜி பிஜி படிச்சிருந்தீங்கன்னா 1200, டாக்டரேட் லெவலில் படிச்சிருந்தீங்கன்னா 2000 லெவல். ஸோ ஏன்னா அந்தந்த போஸ்டிங் ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஏஜென்சி உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை அந்த ரெக்ரூட்டிங் ஏஜென்சிக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாமே கண்டக்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கான பாஸ்போர்ட், வீசா, ஸ்பான்சர்ஷிப் இன்க்ளூடிங் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வரைக்கும் அனுப்பி வைப்பாங்க. இதில் இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேன்பவர் ஏஜென்சி இருக்கு இல்லையா, ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் லிமிடெட், ஸோ இவங்களே அங்கே தேவைப்படும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சவுதி அரேபியாவுக்கு போறீங்க, அதோட கல்ச்சர் எப்படி இருக்கும்? அங்கே அராபிக் தான் பேசுவாங்க, நம்ம இங்கே தமிழ் பேசுகிறோம் இல்லையா, செம்மொழியான தமிழ் பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி அந்தந்த லாங்குவேஜ், அந்தந்த கல்ச்சர், அந்தந்த ஃபுட், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான ட்ரைனிங்கையும் இங்கே ப்ரீ ஆக்குபேஷன் ட்ரைனிங் அப்படின்ற பேரில் இலவசமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கா? உண்மையாகவே நல்லாவே இருக்குது இல்லையா? எஸ், உங்களுக்கான லாங்குவேஜ் ட்ரைனிங் எல்லாமே இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் உட்பட அனுப்புகிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வெளியே போனோன்னா இந்த லாங்குவேஜ் கற்றுக்கவே கிட்டத்தட்ட ஒரு 40,000 35,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். ஸோ அதையும் இவங்களே பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு வேலை செய்கிறப்ப ஆக்குபேஷன் இங்கிலீஷ் டெஸ்ட்னு இருக்கும். அந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டையும் நீங்கள் குவாலிஃபை பண்ணுறதுக்காக இவங்களே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அண்ட் இது எல்லாமே வெறும் 35,000க்குள்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே நல்லா இருக்குது தானே? எனக்கு ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க ஃபீஸ் இல்லாமல் இருக்கும்? நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரைவேட் கன்சல்டிங்
விசிட்டிங் ஏஜென்சி போனாலே 1.5 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் ஆகுது இல்லையா? இந்த கவர்மெண்ட் அவங்க பாஸ்போர்ட், வீசா, ஸ்பான்சர்ஷிப், உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ், அக்கமடேஷன் அண்ட் இன்க்ளூடிங் இந்த ஆக்குபேஷன் ட்ரைனிங், லாங்குவேஜ் எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே சேர்த்து 35K தான் முடிக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு ப்ரைஸாக கூட வாங்கலையா? அப்போ என்ன, சவுதி அரேபியாவில் போயிட்டு அலமித்தியா பேபோ அப்படின்னு டான்ஸ் ஆட வேண்டியது தான். உங்களுக்கு ஃபாரின் போகிற ஆசை இருந்துச்சுன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏஜென்சி பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா அப்படின்னா கூட சொல்லுங்கள். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பாப்போம் இதில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரீஷியன்லேருந்து, ப்ளம்பர்லேருந்து, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து, டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வரைக்கும் எல்லாமே இருக்குது. அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதில் மிஸ் தான் ஆகுது. மேபி ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்புறம் என்ன, கவர்மெண்ட் ஒரு செக்யூரிட்டியோட ஒரு ஏஜென்சி நீங்கள் ரன் பண்ணுறாங்க, ஃபாரினுக்கு பறந்து செல்ல வேண்டியது தான். ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஸ்பெசிஃபிக் ஜாப்ஸ், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், டேட்டா அனாலிஸ்ட், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஜாப் வந்து ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி அப்படின்றப்ப லண்டன், US அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியில் எப்படி வீசா ஸ்பான்சர்ஷிப்போடு வாங்கணும், எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாமல் உங்கள் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும். ஸோ அது எப்படி அப்படின்றத என்னுடைய அடுத்த கேள்வியில் நான் சொல்கிறேன். ஏன் அடுத்த கேள்வியில் சொல்லிங்கன்னா, அப்போ தான் என்னுடைய கேள்வியை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் அது என்ன அப்படின்ற க்யூரியாசிட்டி இருக்கும். அதனால தான். ஸோ மறக்காமல் தொடர்ந்து என்னுடைய கதைப்போமா வித் காமினி வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, subscribe to my YouTube channel and press the bell icon to never miss any updates from Kadaipoma with Kamini. Stay tuned for more such updates. Happy Sunday. Bye.